Hello students, welcome back to my YouTube channel. Okay. இதுல இருக்க எல்லா 25 சம்ஸுமே நான் சொல்றேன். நீங்க டவுட் இருக்க சம் அப்படியே மார்க் பண்ணி அந்த क्वेश्चंस ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்கான ரிவிஷன் சீரீஸ்ல நம்ம 3 செட் ஆஃப் வீடியோஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம போட்டோம். யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். நீங்க பார்க்கறதா அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? யூடியூப்ல போயிட்டு பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா 3 வீடியோஸ் ஆல்ரெடி ஆப்டிடியூட் சீரீஸ்ல இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கோங்க. அது போக நம்ம இதுல 4வது ஷிஃப்ட் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन x equal to root 2 plus root 3, y is equal to root 5 plus root 1, z is equal to 2 root 2 plus 1. இதுல எது which of the following is correct ன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துச்சுனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடணும். இப்போ x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா a plus b the whole square, okay, root 2 plus root 3 the whole square ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ a plus b the whole square ஃபார்மேட்ல எழுதுனீங்கன்னா a square plus b square plus 2ab, இப்போ 2 root 6, இப்போ 5 plus 2 root 6 வரும். அடுத்தது y square root 5 plus 1, இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5 plus 1 plus 2 root 5 equal to 6 plus 2 root 5. அடுத்தது z square 2 root 2 plus 1. ஓகேவா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 root 2 ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் பண்ணா 4 4 into 2 8 8 plus 1 plus 2 into 2 4 root 2. ஓகே, அப்போ 9 plus 4 root 2. சரி, இதுல எது கிரேட்டர் வேல்யூ? இருக்கிறதுலே z தான் வந்து நமக்கு கிரேட்டர் வேல்யூ. ஓகேவா? 9 plus 4 root 2 அப்படின்னு இருக்கு. அப்போ z கிரேட்டர் வேல்யூ, அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து y, அதுக்கு அடுத்த வேல்யூ x. ஓகேவா? அப்ப z கிரேட்டரா இருக்க மாதிரி வரணும். அப்ப z கிரேட்டரா இருக்க மாதிரி ஒரே ஆப்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு z கிரேட்டரா இருக்கு. அடுத்தது செகண்ட் क्वेश्चन. The budget of a construction project is allotted to a land acquisition, building materials and labor in the ratio of 5:3:1. ஓகேவா? land acquisition, building material, labor மூணுக்கும் சேர்த்து 5:3:2ங்கிற ரேஷியோல வச்சிருக்காங்க. During the project, the cost of the land acquisition rise by 5%. Okay, first land acquisition 5% increase ஆகுது. ஓகே, 5:3:2ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? இதை நான் என்ன மாத்திக்கிறேன்னா 500 300 200 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப மொத்தமா ஆகிற பட்ஜெட் வந்து 1000 rupees. ஓகேவா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 500க்கு 5% எவ்வளவுனா 25. ஓகேவா? 25 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 525 ஆயிருக்கும். அடுத்தது பில்டிங் மெட்டீரியல் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுல 30 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 330 ஆயிருக்கும். அடுத்தது லேபர் ஃபெல் பை 20%. அப்ப இதுல 20% எவ்வளோ? -20. ஓகே, அப்ப எவ்வளவு இருக்குன்னா 180 ஆயிருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த வேல்யூஸை மட்டுமே பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆன வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆன வேல்யூ இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 25 plus 30 மொத்தமா 35 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? 35 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? 15 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? சரி, 525 380 100 120 180 மூணு பிளஸ் பண்ண எவ்வளவு வருது? 900 900 20% தான் இருக்கோ? நான் வெறும் இதை எடுத்துட்டேன். ஓகே ஓகே, அதான் இங்கே மிஸ்டேக்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, அப்போ 160
அப்போ 160. அப்போ ஓவராலா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 15 வந்து அதிகமாயிருக்கு. 15 அதிகமாயிருக்கு. அப்போ மொத்தமா 1015 ஆயிருக்கும். 1000ல இருந்து எவ்வளவு அதிகமாயிருக்கு? 15 அதிகமாயிருக்கு. இப்போ 15 அப்படிங்கிறது 1000ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 1.5% இன்க்ரீஸ். ஓகேவா? ஓவரால் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின், இது சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான். அப்படியே டேட்டா ஒரு ஸ்டெப்பா போடுவோம். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1 - 1/3. ஓகே, 1 - 1/3னா 3 கிராஸ் மல்டிபிள் பண்ணி 1 மைனஸ் பண்ணா 2/3. இந்த 2/3 எடுத்துப்போம். இங்க என்ன இருக்கு? 1/2 முன்னாடி இருக்கு. ஓகேவா? இன்டூ 1/2. கடைசி ஸ்டெப்ல என்ன கிடைச்சது? 2/3. இது ரெண்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணா 2 கேன்சல் ஆயிடும். 1/3. ஓகேவா? இப்போ இங்க வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து 1/6. 1/6 பிளஸ் 1/3. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா 3 பிளஸ் 6 9 9/18. இப்போ 1/2. ஓகேவா? இந்த பிராக்கெட் வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து 2/3 டிவைடன் இருக்கு. மல்டிபிளிகேஷனா மாதிரி தலைகீழ எழுதிக்கலாம். இப்போ 2/1. அப்ப என்ன ஆகும்னா 4/3. இப்போ ஃபைனலா நமக்கு இருக்குது 6 மைனஸ் 4/3. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா 18 - 4 14. இப்போ 14/3. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அப்படியே அந்த பிராக்கெட்ல இருக்க வேல்யூ ஒன்னொன்னா நம்ம எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா போதும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 14/3. இதோட ரெக்கார்டட் செஷன் யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். நீங்க டவுட் இருக்க சம்ஸா மறுபடியும் ஒரு தடவை யூடியூப்ல பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், XYZ 3 பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. X வந்து 25,000, Y வந்து 35,000, Z வந்து 40,000. ஓகேவா? 3 பேருமே இன்வெஸ்ட் பண்றாங்க. எவ்வளவு மந்த் இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. அப்ப இதுக்கு டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா அதுக்கு ரேஷியோ எடுத்துக்கலாம். அப்ப இங்க 3 0 அப்படியே கேன்சல் ஆயிடும். இது 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் 8 டைம்ஸ். இப்போ 5:7:8. இது டோட்டலா எடுத்தாதான் நமக்கு அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ப்ராஃபிட் ரேஷியோ. ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 30,000. இது மொத்தமா பிளஸ் பண்ண எவ்வளவு வருது? 7 + 5 12 20. 20 தான் 30,000. யாரோட ஷேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய்யோடது. ஒய்யோடது வந்து 7 பார்ட் இருக்கு. இப்போ 7 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு பார்ட் அப்படிங்கிறது 1500. அப்ப 7 பார்ட் அப்படின்னா 3 10,500. ஓகேவா? ஆன்சர் வந்து இங்கே மிஸ்டேக் பண்ண கரெக்டு தானே? 5:7:8 12 20 20 தான் 30,000. அப்போ ஒரு பார்ட் வந்து 0 0 கேன்சல் 1500. கரெக்டு தானே? 38,500 போட்டு வச்சிருக்கேன். இருக்கிறதே 30,000. அடுத்த சம்முக்கு சாரி, நெக்ஸ்ட் சம்மோட ஆன்சர் வச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஓகே, சரி, ஆன்சர் வந்து 10,500. அடுத்தது A and B started a business. A B பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 48,000. B வந்து 72,000. ஓகேவா? ஆஃப்டர் 6 months A withdraw half of his capital. அப்போ 6 monthsக்கு அப்புறம் இப்போ பாதி எடுத்துட்டாரு அப்படின்னா 24,000 எடுத்துட்டாரு. இப்போ ரிமைனிங் 24,000 இருக்கும். இன்னும் மொத்தமா ஒரு வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த இயர். அப்போ இன்னும் 6 மாசம் இருக்கு. அதே மாதிரி B என்ன பண்றாரு அப்படின்னா B இன்க்ரீஸ் ஹிஸ் கேபிட்டல். 6 மாசத்துக்கு அப்புறம் 24,000 இன்க்ரீஸ் பண்றாரு. ஓகேவா? அப்ப இதுல 24 இன்க்ரீஸ் பண்ணோம்னா 96,000 இன்னொரு 6 மாசத்துக்கு. ஓகேவா? இதுல நமக்கு 3 0 6 இது வந்து எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. அப்ப காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடும். ஓகேவா? ரேஷியோல இருக்கனால காமனா எடுத்து கேன்சல் பண்ணணும், அப்படியே பண்ண முடியாது. காமனா இருக்கனால வெளியில எடுத்துட்டு அப்புறம் ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணிடணும். இப்போ 48 + 24னா 12 72. இது வந்து 8 168. 8th டேபிள்ல பண்ணோம்னா 9:21. 3 டேபிள்ல பண்ணோம்னா 3:7.
ஓகேவா? இங்க டோட்டல் ப்ராஃபிட் 55,000 சொல்லியிருக்காங்க. அப்போ 10 வந்து 55,000. பியோட ஷேர் கண்டுபிடிக்கணும். 7 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு 0 கேன்சல் ஆச்சுன்னா ஒரு பார்ட் 5,500, 7 பார்ட் வந்து 38,500. ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 38,500. ஓகே, அடுத்த கொஸ்டின். ABCDE ஓகே, ஒரு 4 குரூப் இருக்காங்க. இதுல அவங்களோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுவும் ஒர்க்கர் சியோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஒர்க்கர் சியோட ஆவரேஜ் மட்டும் எடுத்தோம்னா இது அப்படியே பிளஸ் பண்ணோம். 10, 5, 6, 7, 9, 2, 4, 6, 8, 890. 890 divided by 4. But 2, again 2, again 2.5. okay, 222.5. ஓகேவா? இதுதான் வந்து ஒர்க்கர் சியோட ஆவரேஜ். ஓகேவா? கொஸ்டின்ல பெரிய டேப்லெட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? ஆன்சர் வந்து 222.5. அடுத்த கொஸ்டின். இன் a city a current number of literate people, literate people எவ்வளவு இருக்காங்கன்னா 25,000 இருக்காங்க. if the number of literate males, okay, இதுல மேல் ஃபீமேல் இருக்கலாம். ஓகேவா? number of literate males is increased by 5%, decreased by 5%. okay, decreased by 5%. the number of literate female is increased by 10%. the overall population increased by 25,250. okay, அப்ப 25,000 இருந்தது 250 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்? 250ங்கிறது 1%. ஓகேவா? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? என்ன கேக்குறாங்க? லிட்டரேட் பீப்புள் மேல்ல எவ்வளவு இருக்காங்க, இப்ப எவ்வளவு இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ 5% மேல்ல டிக்ரீஸ் ஆகுது, 5% 10% இன்க்ரீஸ் ஆகுது. இதனால ஓவராலா 1% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இதுல நம்ம இனிஷியல் வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இது சால்வ் பண்ணா சரி 10 - 1 9, இங்க 1 - 5 பிளஸ் ஆயிடும் 6. இப்ப 3:2. இதுதான் ஓவரால் ரேஷியோ. இது இனிஷியல் அந்த 25,000ஓட ரேஷியோ. ஓகேவா? அப்போ 5 பார்ட் தான் நமக்கு 25,000. யாரோடது கேக்குறாங்கன்னா லிட்ரேட் மேலோடது கேக்குறாங்க. ஓகே, லிட்ரேட் மேல் வந்து 3 பார்ட் இருக்கு. இப்போ ஒரு பார்ட் 5,000, 3 பார்ட் 15,000. ஓகேவா? 3 பார்ட் வந்து 15,000. ஏன்னா கேட்கறது வந்து இங்க மேல் தான் கேக்குறாங்க. மேலோட ரேஷியோ நமக்கு 3ன்னு இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கிறது இந்த 3:2ங்கிறது இருக்குல்ல, இது எப்பவுமே ஒரிஜினல் வேல்யூ தான் கிடைக்கும். ஒரிஜினல் வேல்யூ, காஸ்ட் பிரைஸ், இந்த மாதிரி இனிஷியலா என்ன இருந்ததோ அதுதான் கிடைக்கும். இந்த மாடல் வந்து ஒரு 2 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், அதனால ஓவரால்லையும் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி நடந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரே ப்ராடக்ட்டுக்கு உங்களை ப்ராஃபிட் கிடைக்குது, லாஸ் கிடைக்குது, அதை ஓவராலா கம்பேர் பண்ணா லாஸ் கிடைக்குது. இப்படி கொடுத்தாங்கன்னா போட முடியும். மேலோட ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபீமேலோட ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, இதனால ஓவரால் ஆவரேஜ் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? எப்பெல்லாம் 2 வேல்யூ மெர்ஜ் பண்றதுனால ஓவராலா சேஞ்ச் நடக்குதோ அப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின். A baker ordered 10 kg of premium flour. இது ஆல்ரெடி நம்ம லேப்டாப் சம்மன் பார்த்திருப்போம். அதுதான் premium flour 10 kg and another standard flour of x kg. the premium flour அதோட price, the quantity, இது price எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. premium flour வந்து இந்த ஸ்டாண்டர்ட் flour-ஓட twice இருக்கு. அப்ப 2:1 இருக்கும். ஓகேவா? அப்ப இதோட டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும்? இதுக்கு ஒரு 20 ஆகும், இதுக்கு ஒரு x ஆகும். ஓகே, அப்ப மொத்தமா 20 + x ஆகும் இதோட டோட்டல் காஸ்ட். இங்க என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா
the price of the twice. Okay, due to an ordering error, ஆர்டர் பண்ணும்போது ஒரு எரர் நடக்குது. என்னன்னா the quantities of the two types of the flour were interchanged. பிரீமியம் ஃபிளார், ஸ்டாண்டர்ட் ஃபிளார்னு இருக்கு. அதை நார்மலா எவ்வளவுக்கு வாங்கணும்? 10 கிலோ எக்ஸ் கேஜி வாங்கணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இதை எக்ஸ் கேஜிக்கும் இதை 10 கேஜிக்கும் வாங்கிடுறாங்க. ஓகேவா? பிரைஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே 2:1. அப்ப என்ன ஆகும்? இது 2x ஆகும், இது 10 ஆகும் இருக்கும். ஓவராலா 2x பிளஸ் 10 மாறி இருக்கும். ஓகேவா? இதனால என்ன சொல்றாங்கன்னா, this decreases the total cost by 20%. முன்னாடி இருந்ததை விட இப்ப இருக்க பிரைஸ் வந்து 25% கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்த பிரைஸ் 20 பிளஸ் எக்ஸ், இப்ப இருக்க பிரைஸ் வந்து 2x பிளஸ் 10. முன்னாடி இருந்த பிரைஸ் 100%, இப்ப என்ன ஆகுது? 25% கம்மியாகுது. அப்போ 75% இருக்குமா? இது ரெண்டும் ஈக்குவல், அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதோட 75%, அதோட 100% ஈக்குவல். இப்போ இதுல இது 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 60 பிளஸ் 3x ஈக்குவல் டு 8x பிளஸ் 40. இந்த 3x இந்த பக்கம் போச்சுன்னா 5x, 40 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 20. எக்ஸோட வேல்யூ 20. கொஸ்டின்ல கேட்கறது என்ன? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் த பிரீமியம் ஃபிளார் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிளார். பிரீமியமுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும். ஓகேவா? பிரீமியம் ஃபிளார் எவ்வளவு இருக்குன்னா 10 kg இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஃபிளார் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் 20. ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா 1:2. ஓகேவா? 1:2. இந்த சம் ஓகேவா? இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல புரிஞ்சுதா? எது 10:20 போட்டதா? இந்த 3 எடுத்துட்டு போய் இங்க மல்டிபிள் பண்ணிருக்கோம். இந்த 2x எடுத்துட்டு போய் இங்க மல்டிபிள் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். 3 ஆல மல்டிபிள் பண்ணும். 3 × 20 60, 3 × x 3x. இங்க மல்டிபிள் பண்ணும்போது 2x × 4 8x, 10 × 4 40. ஓகே, அடுத்த क्वेश्चन. A vendor sold 15 toys for 3000. ஓகேவா? gained profit of 25%. அப்ப இது செல்லிங் பிரைஸ். இதுல கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து நமக்கு 25%. ஓகேவா? அப்போ 125% தான் 3000. நம்ம காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சுக்கணும். எப்பவுமே இந்த சம்ல எல்லாம் காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சாதான் போட முடியும். இப்போ 100% எவ்வளோ? ஓகே, 25 டேபிளே போடுவோம். இது 5 டைம்ஸ், இது ஒரு 12 டைம்ஸ் வருமா? 24 டைம்ஸ், அப்ப 2400. காஸ்ட் பிரைஸ் வந்து 2400. இங்க என்ன கேக்குறாங்க? how many toys should he sell for 28160 to make a profit of 10%? 28160க்கு சேல் பண்ணா 10% ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப இது 110%. ஓகேவா? 110%க்கு 2816. அப்போ 100% எவ்வளவு? இதுல 11th டேபிள கேன்சல் பண்ணுவோமா? 10 டைம்ஸ் 2 டைம்ஸ் ரிமைனிங் 6, 5 டைம்ஸ் 6. ஓகே, அப்ப 2560வா? 2560. இதுதான் நம்ம சேல் பண்ற ப்ராடக்டோட காஸ்ட் பிரைஸ். நமக்கு என்ன தெரியும்னா 15 டாய்ஸோட காஸ்ட் பிரைஸ் வந்து 2400. அப்போ 1 ரூபிக்கு நம்மளால 2400, சரி 15 by இது காஸ்ட். ஓகேவா? 1 ரூபிக்கு நம்மளால வந்து 15 by 2400 டாய்ஸ் வாங்க முடியும். நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2560 இருக்கு. இதுக்கு எவ்வளவு டாய்ஸ் வாங்க முடியும்?
0 0 cancel 3 டேபிள்ல 5 டைம்ஸ் இது ஒரு 80 5 டேபிள்ல 16 டைம்ஸ் இது ஒரு 16 ஓகேவா அப்ப மொத்தமா 16 டாய்ஸ் வாங்க முடியும் ஓகேவா 16 டாய்ஸ் வந்து வாங்க முடியும் ஏன்னா நம்ம செல்லிங் பிரைஸ் வச்சு இதை கம்பேர் பண்ண முடியாது அதனாலதான் என்ன பண்றோம் ரெண்டுலயுமே 3816 முதல்ல என்னவா மாத்திக்கிறோம் காஸ்ட் பிரைஸா மாத்திக்கிறோம் அப்போ 15 டாயோட காஸ்ட் பிரைஸ் 2400 பட் 2560க்கு எத்தனை டாய்ஸ் வாங்க முடியும் ஆன்சர் வந்து 16 டாய்ஸ் அடுத்த கொஸ்டின் a trader sells one brand of tea at 150 per kg ஏங்கிற பிராண்ட்னு வச்சுக்கலாம் இத 150 per kgக்கு சேல் பண்றாரு இதனால அவருக்கு 25% லாஸ் ஆகுது ஓகேவா அப்போ 75% ஆஃப் காஸ்ட் பிரைஸ் தான் இந்த 150 ஓகேவா அடுத்து என்ன சொல்லிருக்காங்க he sells another quantity of 200 per kg by 20% loss அப்ப 20% லாஸ்னா 80% தான் இந்த 2200 ஓகேவா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏவியும் பியும் மிக்ஸ் பண்ணி 175 per kgக்கு சேல் பண்றாரு ஓகேவா முதல்ல காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம் அப்பதான் நமக்கு தெரியும் ஓகேவா அப்போ 75% 150 அப்படின்னா 100% எவ்வளவா இருக்கும் 200 இருக்கும் அப்ப இதோட காஸ்ட் பிரைஸ் 200 இங்க 80% 200 அப்போ 100% எவ்வளோ 250 அப்போ மொத்தமா இந்த ரெண்டு குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணா நமக்கு அதோட டோட்டல் காஸ்ட் பிரைஸ் 450 வருது ஓகேவா இங்க நமக்கு 1 கிலோ 175 இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா 2 கிலோன்னு வச்சுக்கலாம் ஓகேவா 2 கிலோ அப்படின்னா எவ்வளவு வரும் 175 350 அப்போ 450 இருக்க ப்ராடக்ட 350க்கு சேல் பண்றோம் அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னா 100 rupees ப்ராஃபிட் 100 by 450 into 100 அப்ப என்ன ஆகும்னா 0 கேன்சல் ஆயிடும் 2 by 9 2 by 9 22.22% ப்ராஃபிட் இல்ல லாஸ் 22.22% லாஸ் ஏன்னா 450 இருக்க ப்ராடக்ட்டை 350 தான் நம்ம சேல் பண்றோம் ஓகேவா நம்ம குவான்டிட்டியை நம்மளே 1 kgன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இதுல 1 கிலோ எடுத்துக்கிறோம் இதுல ஒரு 1 கிலோ எடுத்துக்கிறோம் அப்ப ரெண்டையும் சேர்த்தும் போது நமக்கு 2 கிலோ வந்துடும் இப்ப 2 kgக்கான பிரைஸ் 350 இந்த சம் ஓகேவா இந்த சம் ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா done. Next, A, B together can complete the work in 12 days. B, C together can complete the work in 15 days. C, A together complete the work in 20 days. இது வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் எஃபிஷியன்சியும் டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிச்சிக்கணும் டோட்டல் ஒர்க் இதோட எல்சிஎம் 60 தான் இதோட எல்சிஎம் அப்போ 12 into 5 times 15 into 4 times 20 into 3 times இதுல இப்ப இது எல்லாத்தையும் எஃபிஷியன்சி மட்டும் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்பதான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் எஃபிஷியன்சி மட்டும் எடுத்தோம்னா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் இங்க 2A 2B 2C இருக்கு அப்ப 2A plus B plus C யோட வேல்யூ 593 அப்ப 12 அப்ப A plus B plus C யோட வேல்யூ 6 இதெல்லாமே எஃபிஷியன்சியை மட்டும் நம்ம யூஸ் பண்றோம் ஓகேவா எனக்கு என்ன வேணும்னா ஏவால எவ்வளவு நாளா கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தெரியணும் அப்ப ஏவோட எஃபிஷியன்சி வேணும் அப்ப இதுல B C ரிமூவ் பண்ணலாமா B plus C யோட எஃபிஷியன்சி எவ்வளவு 4 B plus C யோட எஃபிஷியன்சி 4 இத மைனஸ் பண்ணனா எனக்கு ஏவோட எஃபிஷியன்சி கிடைச்சிரும் 2 ஓகேவா அப்போ டைம் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி ஏவோட டைம் தான் கண்டுபிடிக்கணும் டோட்டல் ஒர்க் 60 ஏவோட எஃபிஷியன்சி 2 அப்ப 30 டேஸ்ல ஏ வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடும்
ஓகேவா? 30 டேஸ்ல ஏவால அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். Okay. Next question. From a 64-liter container, pure sprit 8 liter is removed and replaced by water. Okay. This operation is performed total of 3 times. மொத்தமா இது 3 தடவை நடக்குது. What is the final quantity of sprit remaining in the container? Balance எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. ஸ்பிரிட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட்டர் எவ்வளோன்னு கேட்கல, ஸ்பிரிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. வாட்டர் எப்படி போடணும் நான் கடைசியில் சொல்றேன். இப்போதைக்கு ஸ்பிரிட் எப்படின்னு தான் கேட்குறாங்க. 64 லிட்டர் இருக்கு, அதுல எவ்வளவு ரிமூவ் பண்றாங்க? 8 லிட்டர் ரிமூவ் பண்றாங்க. 8 லிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 56 இருக்கும். 56/64. இதே மாதிரி 3 தடவை. ஃபர்தர் 3 டைம்ஸ் சொல்லல, இதே மாதிரி 3 தடவை சொல்லியிருக்காங்க. அப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு ஸ்பிரிட் எவ்வளவு இருக்குன்னு கிடைச்சிடும். 64 cancel. இது 7 times, இது 8 times, இது 7 times, இது 8 times, 8 times 7 times. இப்போ 343/8. எவ்வளோ வரும்னா 4 times 32, remaining 2 times 16, remaining 7, 8 times. அப்போ அப்ராக்சிமேட்டா 42.8 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்பிரிட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்கேஸ் வாட்டர் கேட்டாங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி 64 லிட்டர். 64 லிட்டர்ல 42.8 வந்து உங்களுக்கு ஸ்பிரிட் இருக்குன்னா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வாட்டரா இருக்கும். ஓகேவா? அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? ஒரு 17.2 சம்திங் இருக்கும். ஓகே, 17.2 இருக்கும். நீங்க இதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கணும். ஸ்பிரிட் கேட்டாங்கன்னா இல்ல மில்க் கேட்டாங்கன்னா அந்த ஒரிஜினல் குவான்டிட்டி என்ன இருந்ததோ, ஆயில், மில்க், இந்த மாதிரி ஸ்பிரிட், ஆல்கஹால், இது எல்லாத்துக்குமே இப்படி போடணும். அந்த கலப்படம் பண்றோம்ல, மிக்ஸ் பண்றோம்ல, வாட்டர் அது மாதிரி மிக்ஸ் பண்றத டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சு இதுல இருந்து இனிஷியல் வேல்யூல மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது, a juice vendor mixes water with a pure orange juice. Orange juice கூட வாட்டரை மிக்ஸ் பண்றாரு. He sells the mixture at the cost price. Orange makes a profit of 20%. What is the ratio of the water to the pure orange juice in the mixture respectively? Okay, the juice vendor mixes the water quantity with pure orange juice. Oh, pure orange juice oda பிரைஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது, 100 ரூபான்னு வச்சுக்கலாம். இது கூட வாட்டர் ஆட் பண்றோம். வாட்டருக்கு பிரைஸே கிடையாது. ஓகேவா? அப்ப 0 rupees. அப்போ மொத்தமா நம்ம காஸ்ட் பிரைஸ் 100 ரூபா. இங்க என்ன சொல்றாங்க? the cost price makes, இதுல ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 20% கிடைக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எவ்வளவுக்கு சேல் பண்ணிருப்போம்னா 120 rupeesக்கு சேல் பண்ணாதான் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ப்ராஃபிட் 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த வாட்டர் டு த பியூர் ஆரஞ்ச் ஜூஸ் இன் த மிக்சர் ரெஸ்பெக்டிவ்லி? இதுல எவ்வளவு வாட்டர் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஓகே, இப்போ வாட்டரோட குவான்டிட்டி 20 இருக்கணுமா? பியூர் ஆரஞ்சு ஜூஸ் 100 ரூபா. 100 ரூபா கூட காசே இல்லாத ஒரு வேல்யூ ஆட் பண்றோம். அப்போ அது வந்து 20 லிட்டரா இருக்கும். ஓகேவா? இன்னும் சிம்பிளாவே போட்டுடலாம். 1 லிட்டர் 100 ரூபா இருக்க ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு. ஓகேவா? இது கூட நம்ம அடிஷனலா வாட்டர் எவ்வளவு சேர்த்தாலும் அது லாபம் தான். இப்போ எவ்வளவு லாபம்னு சொல்லியிருக்காங்க? 20% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அந்த 20% வாட்டரால தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ வாட்டர் நம்ம எவ்வளவு சேர்த்திருப்போம் அப்படின்னா 20% சேர்த்திருக்கோம். ஓகேவா? அப்போ ஆரஞ்சு ஜூஸ் வந்து நீங்க 100 லிட்டர் சேர்க்குறீங்கன்னா வாட்டர் 20 லிட்டர் சேர்க்கணும். ஓகே, क्वेश्चनல கேக்குறது வாட்டர் டு பியூர் ஆரஞ்சு ஜூஸ். ஓகேவா? ஆரஞ்சு ஜூஸ் 100 லிட்டர்,
வாட்டர் 20 லிட்டர். ஓகேவா, 20 லிட்டர் சேர்க்கும் போது தான் என்ன ஆகுது, 20% லாபம் கிடைக்குது. ஏன்னா அதுக்கு பிரைஸ் கிடையாது. அப்போ 1:5. ஓகேவா, 1:5. அடுத்த கொஸ்டின். A car covers 40% of the distance at a 20 km/h and the remaining 60%, இது வந்து 30 km/h. What is the average speed of the car in the entire journey? இப்போ average speed formula என்னது, total distance by total time. Total distance by total time. ஓகே, அப்போ இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 100% d. அதுல நமக்கு டைம் தானே கீழே எழுதணும். டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா, அப்போ 40% d by 20 பிளஸ் 30% d by 30. Sorry, 60% d. இதுல நம்ம பெர்சன்டேஜ் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, பெர்சன்டேஜ் வந்து காமன் எடுத்து கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி டியும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது 100 by இது ஒரு 2 டைம்ஸ், இது ஒரு 2 டைம்ஸ், இப்போ by 4னு இருக்கும். இப்போ 25 km/h. ஓகேவா, இது ஆவரேஜ் ஸ்பீட். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் போட்டீங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டின். A and B jogging around a park which is perimeter of 1.2 km. They start at the same point at 6 AM and run in the opposite direction. A speed is 5 km/h, B speed is 7 km/h. At what time will they meet for the 5th time? அஞ்சாவது தடவை எப்போ மீட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. ஓகே, அவங்க 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸ்டார்டிங் டைம் 6 AM. A speed 5 km/h. டிஸ்டன்ஸ் சேமா இல்லைன்னா தான் இந்த ஃபார்முலா போடணும். டிஸ்டன்ஸ் சேமா இருந்ததுன்னா ஃபார்முலா வந்து 2xy by x plus y போடணும். ஓகே, 6 AM ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, என்ன டைரக்ஷன்ல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல. டிஸ்டன்ஸ் வந்து A and B jogging around a park which is perimeter of 1.2. They start from the same point. ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறாங்க. ஓகேவா, அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறாங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 1.2 km இருக்கும். ஓகேவா, ரெண்டு பேர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறாங்க. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணணும், ரெண்டு பேரோடையும் பிளஸ் பண்ணணும். அப்போ 12 km/h. இதான் வந்து ரெண்டு பேர் மீட் பண்றதுக்கான டைம். அப்போ இங்க எத்தனை டைம்ஸ் வருது, 0.1 ஹவர்னு வருது. 0.1 ஹவர்னா என்ன அர்த்தம், 1/10. அப்ப இன்டூ 60 போட்டோம்னா 6 மினிட். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுக்கு 6 மினிட் ஆகுது. 5th டைம் மீட் பண்ணும்போது 30 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அப்போ 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 5th டைம் 6:30 AM மீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அவங்க 5th டைம் மீட் பண்ணது 6:30 AM இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா டைம் முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஒரு தடவை மீட் பண்றதுக்கான டைம். இந்த மாதிரி மீட் பண்றது, கிராஸ் பண்றது, இதெல்லாம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரிலேட்டிவ் ஸ்பீட், ரெண்டு பேரோட ஸ்பீடு ரிலேட் பண்ணுவோம். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ இதுதான் ஒரு மொத்த சர்க்கிள்.
ஏ இங்க இருக்காரு, பியும் இங்க இருக்காரு. ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல போல. இவர் இந்த டைரக்ஷன்ல போறாரு, இவர் இந்த டைரக்ஷன்ல போறாரு. அப்ப ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் இந்த மொத்த லென்த் தான். ஓகேவா? அதனாலதான் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 1.2 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் அ சர்க்கிள் வித் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் அண்ட் சென்ட்ரல் ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, அவ்வளவுதான் கொஸ்டின். ரேடியஸ் வந்து 7, தீட்டா வந்து 90 டிகிரி. ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா தீட்டா பை 360. இப்போ 90 by 360 into 22 by 7 into r square. 7 into 7. 7 7 cancel ஆயிடும். 1 times 4 times 77 by 2. 77 by 2 na 38.5 centimeter square. Okay, area of the sector வந்து 38.5 centimeter square. அடுத்தது radian measure of 50 degree. 30 degree ஓட radian measure pi by 6. 30 degree ஓடது pi by 6. இங்க 150 இருக்கு, அதோட into 5. அப்போ 150க்கு வந்து 5 pi by 6. ஓகேவா? இதுக்கு ஃபார்முலா என்னன்னா டிகிரி டு ரேடியன், ரேடியன் டு டிகிரி. கொஸ்டின்ல ரேடியன் கொடுத்துருக்காங்க, டிகிரியா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்கன்னா இன்டூ 180 டிகிரி பை பைன்னு போடணும். டிகிரியில கொடுத்துட்டு ரேடியனுக்கு மாத்த சொல்றாங்கன்னா இன்டூ பை பை 180 போடணும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கே நீங்க 150 இன்டூ பை பை 180 போட்டீங்கன்னா 5 பை பை 1 பை 5 பை பை 6 தான் வரும். ஓகேவா? அதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 டிகிரிக்கு பை பை 6, 45 டிகிரிக்கு பை பை 4, 60 டிகிரிக்கு பை பை 3, 90 டிகிரிக்கு பை பை 2. இதை வச்சு நமக்கு என்ன கேட்கறாங்களோ அதை மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுலயே அதே தான் கேட்கறாங்க. ஏரியா ஆஃப் த செக்டார் 120 டிகிரி, ரேடியஸ் 8 சென்டிமீட்டர். அப்போ 120 by 360 into pi r square, 22 by 7 into 8 into 8. கேன்சல் பண்ணா 1 times 3 times, இதுக்கு மேல எதுவுமே கேன்சல் ஆகாது. 22 into 64 by 21. But 22 into 64 na 128, 128. 1408 by 21 divide பண்ணோம்னா ஒரு 5 times போடலாம், 6 times போடலாம், 7 times போட்டால 6 times போடுவோம். 6 126. அப்ப ரிமைனிங் 14 148. 7 times போடலாம், 7 147. remaining 1. ஓகே, ஒரு 4 times வரும். 67.04 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதுக்கு நியரஸ்ட் எது ஆப்ஷன்ல இருக்கோ அதை போட்டுக்கலாம். 67.04 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின், which of the following lines are parallel? ax plus by plus c equal to 0 is parallel to ax plus by plus k equal to 0. ஓகேவா? இப்ப ரெண்டு லைன் பேரலா இருக்குன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு எது ஈக்குவலான்னு தோணுது? ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ, அதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே சேமா இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறும். ஓகே, அப்ப இதுல எந்த ஆப்ஷன் அப்படி இருக்கு? அவ்வளவுதான், ஆப்ஷன் பி. 3x plus 2y equal to 7. அவ்வளவுதான். ஓகே, ரெண்டு லைன் பேரலல்னு சொல்லிட்டாங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸும் இன்னொன்னோட கோஎஃபிஷியன்ட்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். அடுத்தது sin 90 minus x equal to cos 2x. what is the value of x? சைனும் காசும் எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா இருந்தா ஈக்குவலா இருக்கும். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா என்னது? ஆங்கிள்ஸ் ரெண்டையும் பிளஸ் பண்ணா 90 டிகிரி வரும். ஓகேவா? சைனுக்கு காஸ்
கொசிகனுக்கு சீக்கன், காட்டுக்கு tan. இது எல்லாமே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஸோ 90 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. இந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 3x ஈக்குவல் டு 90. எக்ஸோட வேல்யூ தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க, 30 டிகிரி. ஓகேவா? கடைசியில் இருக்கிறது எக்ஸான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில நேரம் 2x 3x கொடுத்து வச்சிருவாங்க. நம்ம எக்ஸை கண்டுபிடிச்ச ஆப்ஷன்ல போட்டு போயிடுவோம். இங்கே ஃபைனலாக கண்டுபிடிக்க சொல்றது எக்ஸ் தான். இப்போ நம்ம போட்டுருக்குது கரெக்ட். எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அடுத்த கொஸ்டின், ரூட் 5 பிளஸ் 2 கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ரூட் 5 கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் 5 பிளஸ் 2 ஸ்கொயர். இப்போ ரூட் 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 5, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 2ab, அப்போ 4 ரூட் 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 4 ரூட் 5. நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ரூட் 5. ஓகேவா? அப்போ இதில் 4 ரூட் 5 மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 9. அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 9. அடுத்த கொஸ்டின், இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஏபிசி அப்படிங்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கரண்டா இருக்கு. லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஏபி அண்ட் எக்ஸ்ஒய், ஏபி எக்ஸ்ஒய் ஈக்குவல், பிசியும் ஒய்இசட்டும் ஈக்குவல், சிஏவும் இசட்எக்ஸும் ஈக்குவல். Which concurrence rule demonstrates the triangle ABC is concurrent to XYZ? ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்களே 3 சைடு கொடுத்துட்டு என்ன ரூல்னு கேட்குறாங்க. 3 சைடு ஈக்குவல், அவ்வளவுதான். ஓகே, கன்கரண்ட் அப்படின்னா நமக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், ரெண்டுமே வரும். ஆல் சைட்ஸும் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அப்படி இருந்தால் தான் அது கன்கரண்ட்னு சொல்ல முடியும். ஏ அண்ட் பி ஆர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். sin A equal to 3/5. What is tan B? Okay, A plus B ஓட வேல்யூ 90 டிகிரி. அப்பதான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னு சொல்ல முடியும். A plus B ஓட வேல்யூ 90 டிகிரி. இப்போ sin A equal to 3/5. இப்போ இதை நான் A வர மாதிரி மாத்தணும்னா A equal to 90 டிகிரி மைனஸ் பின்னு எழுதலாமா? ஓகேவா? அப்போ sin ஏங்கிறது எதுக்கு ஈக்குவல்? cos பிக்கு ஈக்குவல். ஏன்னா ஏவும் பியும் எனக்கு காம்ப்ளிமெண்டரி, அதனால நான் இப்படி ரிவர்ஸ்ல ஈக்குவல்னு எழுத முடியும். ஓகேவா? அப்போ இதை நான் டயக்ராமா மாத்தினேன்னா காஸ்க்கு வந்து adjacent by hypotenuse, இது 3, இது 5. இப்போ தேர்ட் சைடு ட்ரிப்ளெட் வச்சு சொன்னோம்னா 4, 3, 5, 4. கொஸ்டின்ல கேட்கறது tan B. tan B equal to opposite side by adjacent side. அப்போ 4/3. ஆன்சர் வந்து 4/3. ஓகேவா? இது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் சொன்னனால மட்டும்தான் நம்ம ஏவை பியா கன்வெர்ட் பண்ண முடியுது, இல்லைன்னா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது என்ன? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் அப்படின்னா சர்க்கிள்குள்ள இருக்கணும். ஏபிசிடி. ஏபிசிடி 4 சைடும் கொடுத்துட்டாங்க. இதுல if angle A is 100 டிகிரி, ஆங்கிள் சி என்னன்னு கேக்குறாங்க. ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட சம் இஸ் 180 டிகிரி. சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்ல ஓகேவா, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 180 டிகிரியா இருக்கும். அப்போ இங்க எனக்கு 100 டிகிரின்னு தெரியும். அப்ப இந்த இடத்துல என்ன வந்தா 180 மாத்த முடியும்? 80 டிகிரியா இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி 180 டிகிரின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்சர் 80 டிகிரி. அடுத்த கொஸ்டின், sin square A minus cos square A equal to 1/4. Find cos square A. இப்போ sin square A ஓட வேல்யூவை cos square மாத்திடலாம். ஓகேவா? ஏன்னா sin square A plus cos square A ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். இங்க நான் என்னவோ மாத்திக்கிறேன்னா cos square வர மாதிரி மாத்துறேன். ஓகேவா? sin square equal to 1 minus cos square A.
sin ஸ்கொயருக்கு பதிலா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1/4. அப்போ 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1/4. ஓகேவா? இதுல 1/4 இங்கே கொண்டு வந்துட்டு அதை அங்கே கொண்டு போயிடலாம். இதை சால்வ் பண்ணா 3/4, இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 3/8. இப்போ காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 3/8. ஓகேவா? காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 3/8. இதுல ஏதாவது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இல்ல எல்லா சமயம் புரிஞ்சுதா? ஓகே, இதை வந்து ரெக்கார்டட் செஷனா யூடியூப்ல அப்லோட் பண்றேன், நீங்க அதுல பாத்துக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் சம்ல லாஸ்ட் இந்த 1 மைனஸ் 4 1 மைனஸ் 1/4 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? 4 மைனஸ் 1 3/4 வந்திருக்குமா? இந்த 2 மட்டும் இங்க கொண்டு வந்துருங்க. 4 × 2 8. இப்போ 3/8. ஓகே ஃபைன். சரி, இதோட இன்னைக்கு கன்செஷன் முடிச்சிடலாம். Okay, thank you so much.